சரியா? இப்போ பிராணன் வாயு அப்படின்னா பிராண ஆற்றல், அபான வாயுன்னா அபான ஆற்றல். அந்த ஆற்றல் என்ன பண்ணுது? மலஜலத்தையே வெளித்தல், அந்த வேலையை பார்க்கும். அந்த ஒரு எனர்ஜி தானே ஒரு வேலையை செய்ய முடியும். இப்போ தூர்மன் வாயுன்னா ஒரு எனர்ஜி, தூர்மன் ஆற்றல். அது என்ன செய்யும்? தூக்கத்தை வரவழைக்கிறது, தூக்கத்திற்கு விழிப்பு அடைய வைக்கிறது. இப்போ விழிப் காற்று அப்படின்னு சொன்னோம்னா கண்களை விழிக்கக்கூடிய காற்று. தூக்கத்தில் இருந்து மட்டும்தான் விழிக்கிறோமா? போதையிலிருந்தும் விழிக்க வைக்கலாம், மயக்கத்திலிருந்தும் விழிக்க வைக்கலாம். அப்போ போதையிலிருந்து மயக்கத்திலிருந்து விழிக்க வைக்கக்கூடிய அடங்கல் பாயிண்டா நம்ம இதை பார்க்கிறோம். சுயமுறை நாடி, சுயமுறை சரியா? அப்போ இது தூர்க்கும் பகுதி ஆக்டிவேட் பண்ணும். இது ஆக்டிவேட் பண்ணிட்டு மேல் பந்திரக்காலம் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நல்ல விழிப்புணர்வு, அந்த விழிப்பு தன்மை இல்லைங்க. அவர் ஐயா கேள்வி அதுதான். அதாவது காற்றை ஆற்றலாக நம்ம பார்க்கணும், சரியா? அதுக்கு அடுத்து நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா? அது பிராணன் வாயு, பிராண ஆற்றல். அந்த பிராண ஆற்றல் நமக்கு எப்படி உள்ள போகுது? நுரையீரலுக்கு போய் ரத்தத்தில் கலந்து இருதயத்துக்கு போய் ரத்த ஓட்டம் மூலமாக உடலுக்குள்ள போகுது. அது ஒன்று. சூட்சமமாக எப்படி போகுது? இடரை நாடி, பிந்தலை நாடி, சுருங்கை நாடி, அந்த மூன்று சுவாசமாக இருக்கு இல்லையா? அந்த சுவாசமாக அது போகும்போது அந்த பிராணன் வாய்ந்து பிராண ஆற்றலாக மூலாதாரம் போகும், சரியா? மூலாதாரம் போய் மூலாதாரத்துக்கு கரெக்டா இருக்குள்ள பயணி 12 நாடிகள் வழியாக 12 வாயுக்கள் பயணிக்கு. அது ஆற்றல் 12 ஆற்றல்கள் பயணிக்கு. நம்ம சுவாசிக்கிற பிராண காற்று கடைசியாக வந்து அபானவனாக வெளியே போகுது, அப்படி புரிஞ்சுக்கலாமாங்க? பிராணன் வாயு பிராண ஆற்றலாக இருக்குது. ஒவ்வொரு இடர்களை நாடியில பிராண ஆற்றலாக போகும், பிங்களை நாடியில அபான ஆற்றலாக போகும், விசுவோகரை நாடியில வைரவ ஆற்றலாக போகும், ஐசினி நாடியில முக்கிய ஆற்றலாக போகும், சரியா? அப்ப அந்தந்த நாடியில அந்தந்த ஆற்றலாக பயணம். இது கடைசியாக எங்க போய் முடியுது? அது என்னவாக மாறுது அப்படின்னா அது தனஞ்சை, தனஞ்சையின் வாயுவாக மாறும். தனஞ்சையின் வாயு என்ன பண்ணுது அப்படின்னா வீங்கிறது, வெடிக்கிறது, வெடிக்கிறது இருக்கா? ஆமாம். இப்போ என்னன்னா எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்கன்னா இறந்த பிற்பாடு 3ஆம் நாளில் தனஞ்செய்யும் வாயு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அது இறந்துட்ட பிற்பாடு தானே அது வீட்டை வச்சு வெடிக்க வைக்கிது. இல்லை, கொப்பளம் வந்தாலும் வெடிக்க வைக்கிது. அதை தான் நான் சொல்லுவேன். இப்போ என்னன்னா உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பகுதி கெட்டு போனதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை டிஸ்சார்ஜ் பண்ணும். அந்த இறந்த அந்த செல்களை அந்த ஏரியாவில் இந்த தனஞ்செய்யும் வாயு தான் வீங்க வச்சு அது கொப்பளமாக்கி அதை வெடிக்கிறது. அப்போ அதனோட சீர்கேடு தான் கேன்சர். அது ஆகலைன்னா தான் கேன்சர் ஆகுது. அது வேலை செய்யலாம், கேன்சர் வருது. இப்போ தனஞ்செய்யும் வாயு சரியாக வேலை செய்யாத பட்சத்தில் அது வெடிக்க வச்சு முடியாத பட்சத்தில் இந்த கேன்சரும் அந்த நோயுடைய ஒரு புரோட்டீன் 53ன்னு சொல்லுவாங்க தமிழில். வந்து புரதம் 53 வேலை செய்யலனா தான் இந்த மாதிரி கேன்சராக மாறுது. அந்த வேலையை புரோட்டீன் 53ன்னு சொல்கிறேன், P53ன்னு. அப்போ நமக்கு 12 வாயுக்கள் உடம்புக்குள்ளார இருந்து ஆற்றலாக வேலை செய்யும். சொல்வது ஓரளவு புரிய வந்ததா இல்லையா? புரியுது இல்லையா? இப்போ சில வாயுக்களை வந்து சூட்சமமாக இந்த செயல்பாடுகள் நடக்குது. ஆனால் ஸ்தூலமாக பார்க்கும்பொழுது ஏப்பம் வருது. அதாவது இந்த ஏப்பம் வருது இதெல்லாம் நேரம் நம்ம சொல்கிற அந்த காற்று கிடையாது. இந்த பிராணன் அபானம் எப்படின்னு வர அந்த காற்று இல்லை, சரியா? அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது இது இந்த ஏப்பம் வர்ற காற்று ஆற்றல் கிடையாது, வேஸ்ட். இது அபானன் வாயுல என்னன்னா அபானன் வாயு மரம் கட்டி இருக்கும்போது அங்க புளிப்பான ஒரு காற்று நொதிச்சு வெளியேறும். அந்த காற்று நமக்கு வெளியேறும். இந்த அபானனாக, அதாவது குசுவா போற அந்த காற்றுக்கும் ஏப்பமா வர்ற அந்த காற்றுக்கும்
அபானன் வாயுன்னு சொல்ற ஆற்றலுக்கும் வேறுபாடு இருக்கு. அபானன் வாயு சீர்கேடு, அந்த அபானன் ஆற்றல் சீர்கேடு அடையும் பொழுது அப்ப மலம் தட்டி போய் அங்க குளிச்சு ஒரு காற்று உருவாகுது. அது அபானன் வாயு ஆற்றல் சீர்கேடுனால உற்பத்தியாகிற ஒன்று. அது அபானம் இல்லை, ஆமா, அந்த வெளியே போகிறது விளைவு தான், அது எஃபெக்டட். ஆமா, அது நமக்கு மலஜலத்தை வெளியேற்றும் அப்படின்னு கிடையாது. என்னன்னா நம்ம காற்று அப்படிங்கிற நம்ம அந்த தன்மையிலிருந்து ஆற்றல்ங்கிற அந்த தன்மையில இதை நம்ம பார்த்தா உங்களுக்கு அது காற்றுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டீங்க. இது நல்லாவே இருக்குது. இப்போ நாடிக்கு பொதுவாகவே நம்ம 3 நாடியை தான் மையப்படுத்தி சித்த மருத்துவத்தில் வாதம் சொல்லி ஒதுக்குவாங்க. இங்கே 12 நாடிகளாக இங்கேயும் 3 நாடி தான். இங்கேயும் நம்ம 3 நாடிகளாக தான் சொல்லுவோம். எப்படி 3 நாடிகளாக சொல்றோம் அப்படின்னா, இந்த 12 3க்குள்ள அடங்கணும். வகுப்புல வரக்கூடிய நமக்கு இடகலை, பெண்களை, சுழிமுனை. இடகலையில வரும் பொழுது 4 வாயு வாயுவாக பார்த்துக்கலாமா, இல்லாட்டி நாடியாக இடகலை, நாடி, பிராணன். அடுத்து இது விண்கலை, நாடி, அபானம். சுழிமுனை. இது சுழிமுனையில இது சுழிமுனை நாடி, இது சுவாசம் மேலே இருக்கிறது, இது நாடி. அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். மேலே இடங்களை, கீழே இடங்களை, மேலே திசை, கீழே திசை, இது சுழிமுனை, இது சுழிமுனை வரும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சுழிமுனை யானை. நல்லா பாருங்க, இது சுவாசம், இது நாடி இல்லை, இது நாடி, இது சுவாசம் இல்லை. சரியா? அதுக்கடுத்து வேற என்ன பார்த்தோம்? விசுவதுரை பார்த்தோமா? விசுவதுரை அது வைரம். அதுக்கடுத்து இங்க என்ன பார்த்தோம்? பைசினி பார்த்தோமா? இது முக்கியம். இங்க சிம்புனை பார்த்தோமா? அதுக்கடுத்து வேற என்ன பார்த்தோம்? அலமுறை பார்த்தோமா? அலமுறை கிரீடன், இது அலமுருகன், இது கூறு. சரியா? அதுல இருந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, காந்தாரி நாடி, இது நாகன். அடுத்து காந்தாரி நாடி, முருகன் நாடி, இது சமானன். சரியா? 1 2 3 4 அதுக்கு அடுத்து சங்கிலி நாடி. சங்கிலி நாடி தேவதர்மன். அடுத்து உபு நாடி, இது தனஞ்சயன். நம்ம 3 சுவாசத்தில் நமக்கு 12 நாடிகள் பயணிக்கிறது. 4 இப்போ அந்த கீழே ஒரே நிமிஷம், உங்களுக்கு என்ன சுவாசம்? இடக்கலை. இப்போ உங்க உடம்புல என்ன நாடி ஆக்டிவா இருக்கு? பாட்டே சொல்லுப்பா. இடக்கலை, விசுவதனை, அது ஃபுல்லாக ஆலம்பர நாடி. இந்த 4 நாடிகள் உங்களுக்கு ஆக்டிவா இருக்கு எனர்ஜிக்கு. அப்ப இந்த 4 வாயுக்கள் ஆக்டிவா இருக்கு, 4 பருவங்கள் ஆக்டிவா இருக்கும். என்னென்ன பருவமா? பிராணம், திறத்துக்கு
அதுக்கடுத்து அச்சுச்சிக்கிட்டாங்க, அதுக்கடுத்து கிரிகிறது வாய் அடப்பட்டாங்க. சரியா? இப்போ ஆர்த்தி வாய் புரிஞ்சுதா? அப்ப என்னன்னா நமக்கு 3 சுவாசம், 3 சுவாசத்தில் 4 நாடிகளாக 12 நாடிகள் அந்த சுவாச கதியை பயணிக்கிறது. ஐயா, இது சுடுமணி எப்போ சுடுமணி நம்மளுக்கு எப்போ வருங்க. அதுவே இந்த டைமிங் 2 மணி டைமிங் கரெக்டாக ரெண்டு மட்டும் தான் அதிகாலை நேரம் மட்டும்தான் டைம்.